ஐபிஎல்லோட லீக் போட்டிகள் முடிவடைகிறதுக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் பிளே ஆஃப்ல யார் கூட விளையாட போறாங்க அப்படிங்கிறது உறுதியாகாம இருக்கு. ஏன்னா கடைசி போட்டி வரைக்குமே இந்த பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது, அதாவது யார் கூட விளையாட போறாங்க அப்படிங்கிற வாய்ப்பு ஓப்பனாகவே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஐபிஎல்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கு. இதில் ரொம்பவே லக்கியாக இருக்கிற டீம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா இப்போதைக்கு அவங்க டேபிள்ல 4வது இடத்துல இருக்காங்க. ஆனா சில விஷயங்கள் நடந்தா அவங்க டேபிள்ல முதல் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், டேபிளை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் 18 புள்ளிகளோட முதல் இடத்துல இருக்காங்க. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் 17 புள்ளிகளோடையும், அதுக்கப்புறம் ஆர்சிபி அதே 17 புள்ளிகளோட நெட் ரன் ரேட் கம்மியா இருக்கிறனால 3வது இடத்துலயும் இருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சென்னை அதுக்கப்புறம் குஜராத் மோதிர போட்டி, இதுல குஜராத் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க தான் இந்த தொடரை 20 புள்ளிகளோட முதல் இடத்துல இந்த லீகை முடிப்பாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பஞ்சாப் ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஆர்சிபி ஆகட்டும், இவங்கனால மேக்சிமம் எடுக்க முடிந்த புள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 19 புள்ளிகள் மட்டும்தான். அதே மாதிரி மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்கனால எடுக்க முடிந்த புள்ளிகள் 18 தான். ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னைக்கு எதிரான போட்டியில ஒருவேளை குஜராத் தோல்வியை தழுவுறாங்க அப்படின்னா அவங்க இந்த லீக் சுற்றை 18 புள்ளிகளோட நிறைவு செய்வாங்க. அதே சமயம் மும்பை பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில வெற்றியை பதிவு செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மும்பையும் அதே 18 புள்ளிக்கு முன்னேறுவாங்க. அது மட்டும் இல்லாம குஜராத் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளோட நெட் ரன் ரேட்டை ஒப்பிடும்போது மும்பையோட நெட் ரன் ரேட் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால மும்பை முதல் இடத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது நடக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயமும் நடந்தாகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்சிபி அணி கடைசியா லக்னோ கூட ஒரு போட்டியில விளையாட இருக்காங்க. அந்த போட்டியில ஒருவேளை ஆர்சிபி தோல்வியை தழுவினாங்க அப்படின்னா அவங்களும் 17 புள்ளியில தான் இருப்பாங்க. அப்படி இல்லாம அவங்க அந்த போட்டியில வெற்றியை பதிவு செஞ்சாலும் கூட மும்பை டேபிள்ல 2வது இடத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுல எது நடந்தாலுமே அது மும்பை இந்தியன்ஸ்க்கு பிளே ஆஃப்ல ஒரு மிகப்பெரிய கிஃப்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்கனால ஒரு எலிமினேட்டர்லையும் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது முதல் பிளே ஆஃப்ல தோத்தா கூட எலிமினேட்டர்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கடைசியாக நடந்து முடிந்த 3 லீக் போட்டிகளையும் டாப் 3ல இருக்கிற அணிகள் தோல்வியை தழுவினது அந்த அணிகளுக்கு எந்த அளவுக்கு பாதகமாக அமைஞ்சதோ அதை விட அதிகமாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அது ஒரு பெரிய கிஃப்டாக அமைஞ்சிருக்கு.